ஒத்தையில உலகம் மறந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? ஒத்தையில உலகம் மறந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? அரட்டைகள் அடித்தோமே, குரட்டையில் சிரித்தோமே, பரட்டையாய் திரிந்தோமே, இப்போது பாதியில் பிரிந்தோமே. இரவினில் நிழலாக இருவரை எழுந்தேனே, மழையினில் அழுதாலே கண்ணீரை யாரதை அறிவாரோ? அவன் தொலைவினில் தொடர்கதையோ, இவன் விழிகளில் விடுகதையோ? இனிமேல் நானே தனியாளானே, நட்பு என்ன நடிப்போம்? நமக்கென இருந்தோமே, தினசரி பிறந்தோமே, திசைகளாய் பிரிந்தோமே, கல்யாண காட்டினில் தொலைந்தோமே. பனித்துளி மலரோடு வழக்கங்கள் சிலரோடு, நட்புக்கு முடிவேது என்று நீ சொன்னது மறக்காது. நானும் மறக்கிறேன் மொழிகளே, கண்ணீர் வடிக்கிறேன் கரையில்லை. இருந்தேன் முன்னால் இருப்பேன் முன்னால், நட்பு சேர்க்கும் ஒரு நாள். ஒத்தையில உலகம் மறந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். என் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரும். பார்க்கத்தாளு கொஞ்சம் ஆளுக்காக இருப்பாரு, பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். என்ன ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரும். பார்க்கத்தாளு கொஞ்சம் ஆளுக்காக இருப்பாரு, பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு.
உழைச்சு உழைச்சு களைச்சதில உள்ளங்கையில் ரேகை இல்ல அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். நான் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடி கீரும். முனுசாமி கிணத்துலதான் நீச்சல் கத்து கொடுத்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து கொடுத்தார். ஓம் நமச்சிவாய. நாம் ஆரம்பிக்கப் போகின்றோம். முதலில் இறை வழிபாடு நடைபெறும். அதன் பின்பு அவரை பற்றி சில வார்த்தைகள் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் பேசுவார்கள். அதற்கப்புறம் சிவபிராணம் பாடி நாங்கள் நிறைவு செய்வோம். முதலில் இறைவனை வேண்டி, அதாவது இனிதே நடைபெற்றுவிட வேண்டும், தங்கு தடையின்றி இனிதே நிறைவு பெற்றிட வேண்டும் என்று முதலில் இறைவனை வேண்டுகின்றோம். ஓம் நம சிவாய. உச்சியின் மகுடம் என்ன ஒளிதர் முதலின் நோடி ஒச்சிரமறிப்பின் நொட்டை மணிகொள் கிம்பிரி வயங்க மேச்சவிக்க வரிதோங்க வேளமாமுகம் கொண்டுட்ட கச்சியன் விகட சக்கர கணபதிக்கு என்பு செய்வாம். சக்தியாச்சிவமாகி தனிப்பெருமுத்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் செய்ய பொற்பாதமே. திகட சக்கரச் சமூகம் ஐந்துணாம் சகட சக்கரத் தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதும் போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். நாம் இங்கே இந்த வந்திருப்பதன் நோக்கம், அதாவது உடலை விட்டு பிரிந்த இந்த உயிரானது நற்கதி அடைய வேண்டும் என்றும் இன்னும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், நாம் எல்லோரும் வரவேற வேண்டும், ஒற்றுமையாக எல்லாரும், அதாவது அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தர்கள் இந்த துக்கத்திலே இருந்தும் விடுபட்டு மீண்டும் வளமையான வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் என்று நாம் நிறைவேற்ற வழிபாடு நீங்கள் கைது ஆத்மா தான் இறங்கிற போது நண்பர்கள் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்றன்னிப்பாந்தாள் வாழ்க ஏகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களர்கள் வெல்க புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்கி விக்கும் சீரோன் கடல் வெல்க. ஒன்றும் இல்லையாம் வன்னிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே. இங்கே அதாவது கிரியைகள்
வழிபாடுகள் ஒன்றுமில்லை. அடுத்ததாக மறைந்த சசிகரன் பற்றி சில வார்த்தைகள் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் ஆரம்பிப்போம் அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறுவதற்கு. Yes. Yeah, thank you. Yes, just introducing myself. My name is Pastor Andrew from Divine Restoration Church. So just here on the behalf of the church, some of the relative to our brother, they do attend also our gathering at the Divine Restoration Church. And this is a very sad circumstances. We met ourselves here, a time of grieving. And yes, yep. Yes, as I was saying, this is a difficult time to come to meet in the time of as we are grieving the departure of our brother. As I was finished to say before, we as a believer, as a Christian, we understand when someone is leaving this realm of the living, this dimension of the natural, we do believe that they go to sleep according to the holy book, the Bible. We believe death is someone just departing from this body. But I would like first of all, just in the memory of our brother, we are all aware of he was a very peaceful brother, very peaceful man who has left a young family behind. He has left a wife back home in Sri Lanka. Has left 3 children, one daughter and the two boys. And the daughter she has finished already her high school, and just she's in the transitional moment of for the higher education, either go to uni or go to the college. And then the two other boys who are still in their schooling days as well. So, and is our understanding that as we are doing this service and this prayer that is taking place right now, and I believe tomorrow the body, if everything goes well, the body will be flew back, will be flying back to Sri Lanka. So this is a moment of reflection, a reflection of someone who was seeing the image, someone who was just very peaceful, have a peaceful life. He did not have many friends, but was very loyal to the few friends, the circle of friends that he was having, was very loyal to his friend, to the close one. So is such a sad moment. And but our prayer will be very much of the family back home, with the wife, and the children, and then all the other extended family, maybe the parent, the cousin, the aunties, and the other friend back home. So yeah, we really appreciate again the presence of each and everyone, and the moment of like this, you also bring all our different beliefs and group together when we can come to in memory of the life and the celebration of our brother. So I'll just encourage before to finish, all of us to, especially with the family that has left behind, the family that has left behind back home, for us to remember them in our prayer, remember them in our thoughts and in our prayer, and support them in any way that you can support them. So on the behalf of the church again, I just want to again believe and live and thank each and every one of you, and leave everything again in God's hand. Thank you. Okay.
Thank you so much, Father. Thank you very much, Father. And sorry, who is going to speak next, please? Please come. Please excuse me, I'm going to speak in English because there are a lot of people. Karen they have come to visit the last respect for Karen, who does not know, I think, Tamil. So I'd like to convey a few words about our beloved friend, brother, and a son to me is Karen. I knew Karen since 2013, the day he came to Melbourne from Adelaide, and he has been such a truth, honest, always caring friend. I never met a friend like him. And he always, if he can help a person, he will say yes. If he can't, he will say no. But he never had any, if I go to say, in Sinhalese, Avanka Pudgalek. In Tamil, Unmeyana Mansan. So that was his Karen's character. As he did not have his family over here, but his friends who are here were like family, like own family. Since I met him, and I have been with him for a long time, during COVID time, he was going through a big hardship, but he never showed. True to his immediate friend and his mates, he overcame and he went through that struggle, and a lot of memories are there to sit back. The instance when me, my wife, my two daughters, except my son, when they had COVID, I became worse. Virtually, I was dying. When Karen came to know, he came home and he knocked at the door. So my wife went and asked who. He said, I'm Karen. Then my wife said, don't come in, we are sick. Then he said, no, open the door. And he came in. He came to my room. I said, don't come. He came. He said, it's all right. COVID will, if it has to come, it will come. And I never met a friend like him. He's so faithful, so faithful. Always he calls me. I call him and check how is he. Even previous night I was with him. Whenever I go there, I check on his pressure, lots of things. He never showed that he's sick. He'll say, I'm okay, how are you? Yeah, I hope, and I don't know how to, there's a lot I can say about him. He had very good friends like Sattu, Aravind, Sekar, Kanna, Deepan, and very few friends he had very closely, always checking on him. For anything they come. Anyhow, we never expected that he will die on the following day. Even I spoke to him around 11:30. He said, yes, I'm going home. But then around 4:30, his friend called me, Glenn, Karen gone. I said, where? He said, he has left the earth. I said, what? And it was so shocking to me. Anyhow, I asked Christ to give him a good place because he was such a sincere person. I don't want him to go through further struggle. His spirit has to be in good place. That's my prayer at this moment. And I ask all this and I thank everyone, each one of you all who has come to pay your respect to Karen. Thank you. Thank you. Thank you again. May God bless you all. Thanks. Sridharan will say some few words. Thank you very much.
Om Namah Shivaya. Thank you so much for everyone here. There's a sad young man passed away. And this is a young age. நான் தமிழ் பேசும்போது கூறுவேன், மரணம் என்பது ஒரு தடவைதான். பிறப்பு ஒன்று இருந்தால் நிச்சயமாக இறப்பு உண்டு. இயற்கை என்பது யாராலும் மாற்ற முடியாத ஒரு படைப்பு. இந்த வேளையில் நான் கூற இருப்பது சசிகரனை பற்றி. மிகவும் சிறந்த நல்லொழுக்கம் உள்ள ஒரு சிறந்த மகனாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் 4 தடவை அவர்களுடைய வீட்டுக்கு சென்று வந்தேன். பக்கத்து வீட்டு அயலவர் இந்த நாட்டுக்குரியவர்கள். அவர்களை உடன் நான் கதைக்கும்போது அந்த அம்மா கண் கலங்கி ஒரு வார்த்தை கூறினா, எனக்கு என் உள்ளத்தை தொடக்கூடியது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க 4 பேரும் மிகவும் டிசிப்ளினை கடைப்பிடிக்கிறாங்க. நல்ல அமைதியாக இருந்து அவங்க காரியங்களை செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மரணம் நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லி உருக்கமாக கூறியிருந்தார். எது நடந்ததோ, எது நடந்து முடிந்ததோ, கிருஷ்ண பகவத்மானுடைய பகவத்கீதையில் சொல்வார், அன்று நடந்தது நன்றாக நடந்தது, இன்று நடப்பது நன்றாக நடக்கின்றது, நாளை நடக்க இருப்பது நன்றாக நடக்கும் என்று சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கின்றார். இதன்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கடமை ஒன்று, இந்த 4 குழந்தைகள் அந்த வீட்டிலே இருந்த நண்பர்கள் மிகவும் துடிப்பாக அவரை நல்வழிப்படுத்தி இறைவன் அனுப்புவது மட்டுமில்லை, கங்கார தேசத்தில் இருந்து இலங்கை மண்ணுக்கு அனுப்புவதற்கு கங்கணம் கட்டி அந்த குடும்பத்தோடு சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டார்கள், இரவு பகலாக. ஒரு கணம் கூறுவேன், இந்த ஃபியூனரல் பார்லர் பேட்டன் டயஸ் 95ஆம் ஆண்டில் இருந்து எனக்கு அவரை தெரியும். 29 வருஷங்கள், 29 years I know him. He done the very well everything. And tomorrow சசிகரன் கங்கார் தேசத்தில் இருந்து விடை பெற்று இந்த உலகத்தையும் விட்டு, கங்கார தேசத்தையும் விட்டு, எங்களையும் விட்டு தாய்நாடு இலங்கை நாட்டுக்கு மனைவி குழந்தைகளை பார்ப்பதற்கும் தாய் தாப்பனை பார்ப்பதற்கும் நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். ஒரு உருக்கமான வேண்டுகோள், யாராவது we want to donate money, please go fund. Still you can put some money if we want. On behalf of roommates and Tamil community in Melbourne, Australia, and we are Hindu. நிச்சயமாக ஒரு கணம் நான் கூற இருப்பது, சிங்கள நண்பர்கள் மிகவும் உருக்கத்தோடு வந்து அவற்றை ஃபியூனரலுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய பங்களிப்புகளை செய்வதற்காக முன்வந்தார்கள். இதை நினைக்கும் போது பெருமை அடைகின்றோம். அப்பே சகோதரியா, they are trying to help us also. Thank you so much, Sinhala neighbors. Same time,
our Carandown Cemetery, funeral parlor, video vision, முல்லை வீடியோ விஷன், பெருமைக்கும் மதிப்புக்கும் உரிய எங்கள் ஐயா ராஜராஜேஸ்வரன் ஐயா பயணத்தில் இருந்தவர். குழந்தை போல் ஓடி வந்து தூங்காம வந்து இதில் நின்று தன் துயரத்தை பங்களிப்பது மட்டுமில்லை, சிவனுக்கு செய்யும் தொண்டாக அதை செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் ஒரு வாழ்த்து கூறி எல்லோருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நான் ஒரு பாடலோடு முடிக்கின்றேன். நம சிவாய. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி போருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாற்றினும் நற்றுணையாவதே நமச்சிவாயவே. ஓம் நமச்சிவாயவே. ஓம் நமச்சிவாயவே. ஓம் நமச்சிவாயவே. நன்றி. ஓம் நம சிவாய. மிக்க நன்றி ஸ்ரீதரன், உங்கள் ஆறுதல் வார்த்தைகள். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றால், நானும் ஒரு சில வார்த்தைகள் பொதுவாக கூறி அதன் பிற்பாடு சிவபுராணம் படித்து மலரஞ்சலி செய்யலாம் என்று இருக்கின்றேன். ஆகவே தயவு செய்து அதுக்கு முதல் வேறு யாராவது வந்து பகிர்ந்து கொள்ள விரும்பினால் வந்து பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது பாட விரும்புகிறவர்கள் வந்து எங்களோட சேர்ந்து பாடலாம். ஓம் நம சிவாய. அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு எதிர்பாராத, யாருமே எதிர்பார்த்திராத ஒரு நிகழ்வு, எல்லோரையும் ஆச்சரியத்திலும் துக்கத்திலும் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு. அதுவும் குறிப்பாக நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். எவ்வளவு அவருடைய இந்த துக்கத்தை நிவர்த்தி செய்ய, உங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றீர்கள். மேலும் அது மட்டுமல்ல, அவருடைய குடும்பஸ்தார்கள் இதை எப்படி தாங்கிக் கொள்ளுவார்களோ நமக்கு தெரியவில்லை. மிகவும் கடினமான ஒரு நிகழ்வு. அதாவது நினைப்பது எல்லாம் நடப்பது இல்லை, நடந்ததெல்லாம் நான் நினைப்பதும் இல்லை. அதே போல நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். அதாவது நாம் ஒரு மாயை உலகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருணகிரிநாதரும் பால் வாழ்வும் எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்த நதாமுடவோ வாழ்வாய் இனி மயில் வாகனனே. இந்த உலகத்திலே எதுவுமே நிலையானது அல்ல. நில்லாதனவற்றை நிலையென வென்றுணரும் புல்லறிவான்மன் கடை. எதுவுமே நிலையானது அல்ல, நிரந்தரமானதும் அல்ல. அதே போலதான் பட்டினத்தாரும் ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல. சதமல்ல என்றால் நிரந்தரமல்ல, நிலையானதும் அல்ல. ஆகவே நாம் ஒரு நிலையற்ற உலகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதாவது ஒன்று எதிர்பாராதது ஒன்று நடக்குமென்று யாரும் எதிர்பார்த்து இருக்கவே இல்லை.
ஆகவே இந்த மாயையில் இருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் நாம் இறைவனுடைய திருவடியைத்தான் அடைய வேண்டும். மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் மொழிந்தும் மொழிந்திரனே. ஆகவே இறைவனுடைய திருவடியை வேண்டி நாம் இந்த தூக்கத்திலிருந்து இந்த விடுபடுவோம். இறைவனை நாம் எமக்கு தாயும் தந்தையும் இறைவன்தான். ஆகவே அந்த இறைவனை நாம் வேண்டி நாம் அவருக்கு விடை கொடுத்து அனுப்புவோம். நாம் அதாவது ஆரம்பிக்க முதல் நெருங்கிய உறவினர்கள் பிள்ளைகள் வந்து ஓகே வந்து மாலையை போட்டு அனுப்பிக்கவும். கைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும். ஆக்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பார். பிச்சிப்பூவு போலதான் அப்பா சிரிப்பார். ஆக்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பார். பிச்சிப்பூவு போலதான் அங்க அப்பா சிரிப்பார். பாகைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும். மேல் சட்டை போட்டதில்லை, கால் சிறுப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டகடனால் தூக்கம் வல்ல. மேல் சட்டை போட்டதில்லை, கால் சிறுப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டகடனால் தூக்கம் வல்ல. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பந்தம் தான் கொடுப்பாரு. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பண்டம் தான் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. அவர் உழைச்சு உழைச்சு காய்ச்சதில உள்ளங்கையில் ரேகையில் பாகைய பிடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும்.
போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. வாக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதார். சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தார். வாக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதார். காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதாம் திண்டதில்ல. நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்ல. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதாம் திண்டதில்ல. நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்ல. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. அவர் காசு பணத்தை தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. பாகைய பிடிச்சு நடந்தார் தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும். சரி, கையோட மலரஞ்சலியும் செய்ய வச்சல்லவோ இல்லாட்டி இந்த மாதிரி வரங்க படிக்கவோ அதுக்கப்புறம் மலரஞ்சலியா? சரியா? ஓம் நம சிவாயம். இப்போது சிவபுராணம் பாடப்படும். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ். அதாவது சிவபுரம் நாங்கள் சிவபுரத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் இந்த சிவபுராணம் படித்தால் நாங்கள் சிவபுரத்துக்கு அவரை அழைத்துச் செல்லலாம். ஆகவே தெரிந்தவர்களும் எங்களோடு சேர்ந்து படிக்கலாம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கிளியான் ஆகி நின்று அன்னிப்பாந்தாள் வாழ்க. ஏகனீகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க. பிறப்பருக்கும் பிஞகன்றன் பேய்களல்கள் வெல்க. புறத்தார்க்குச் சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துறையினம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் நிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து இல்லை யாழானேன் பெருஞ்சீர். பொல்லாம் வினையேன் புகழும் மாறுன்றடியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் என் பெருமான். மெய்யேயுன் பொன்னடிகள் கண்ணிட்டு விடுற்றேன், உய்யவன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாய் விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டவன் நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் இயமான நான் விமலா பொய்யாய் வினையெல்லாம்
போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மெழுகின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவுறுதி இல்லா அனைத்துலக்கும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அளிதருள்வாய் போக்குவாய் என்னை புகவிப்பாய் நின்றழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனையானே மாற்றம் மடங்களிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தாற் போல சிறந்தரையார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேற்ற மறைந்திருந்தரெம்பெருமான் வல்வினியன் தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அரங்கைத்தாற் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கும் மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலைநைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தன் பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியற்கு நல்கி இளந்தேன் மேல் வந்தருளில் நில்கலன்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம்பட்டறுத்து வாரிக்கும் மாரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட தேசாறு நின்ற பெருங்கருணை பேரானே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதா உள்ளத்தில் ஒளிக்கும் மொழியானே நீராய் உருக்கிய நாருராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவை மாமல்லையுமான் சோதியனே நுண்ணுருவே தோன்றா பெருமேனி ஆதியனே அந்தம் நடுகாகி அல்லானே ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமென் ஞானத்தான் கொண்டுரவா தங்கரத்தில் நேக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரமும் புலர்வுமில்லா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பெரிய பேரொழிய ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய்மைக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மன்யுகத்தின் வெவ்வேறு வந்தறிவாய் தேற்றனைய தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றானா உள்ளான் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கரு கடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓவென்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டும் மெய்யானார் மீட்டிற்கு விண்டு வினை பெரு விசாராமே கள்ளல் புலர்குறப்பை கட்டளிக்க வல்லனே நல்லூரில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையிற்கூத்தனே தென்பாட்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பாணியோவென்று சொல்லக்கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடித்து பல்லோருணர்த்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். நன்றியா, தேங்க்ஸா. ஸ்ரீ மலரஞ்சிர ஓம் நம சிவாயம். அடுத்ததாக மலரஞ்சலி. மலரஞ்சலி நாங்கள் எமது இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து வலது பக்கத்தில் நிறைவு செய்வோம். தயவு செய்து ஒழுங்காக வந்து உங்கள் மலரஞ்சலியை நீங்கள் செலுத்தவும். அதாவது இறைவனை வேண்டி இறைவனுடைய திருவடியை அடைந்திட வேண்டும் என்று வேண்டி நீங்கள் உங்கள் மலரஞ்சலியை அவருடைய பாதத்திலே செலுத்தி விடுங்கள். இறைவனை வேண்டி இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று நினைத்து உங்கள் மலரஞ்சலியை செலுத்தி
செடி சேருணனை சில நீக்கி சிவலோகத்தே நம வைப்பான் கொடி சேர்மேனி புயஞ்சந்தம் பூவார்களுக்கே புகழுமே. இறைவனுடைய திருவடியை அடைந்துள்ள வேண்டும் என்று நீங்கள் மலரஞ்சலி எடுத்து அவருடைய பாதத்திலே நீங்கள் எடுத்து இறைவனை வந்தார். இறைவனுடைய திருவடியை அடைந்துள்ள பக்கத்தில் இருந்து அனைத்து ஒழுங்காக ஒரு மந்திரமாவது மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு சிந்துவர் ஊமை பங்கன் திரு ஆலவாயாம் திருநேரேங்கி. அதாவது இறை சிந்தனையோடு நான் இதை நிறைவு செய்ய வேண்டும். என்னத்தை சொல்ற? மலரஞ்சலியை பற்றி சொல்றீங்களா? என்ன வேதத்தில் உள்ளது நேரு வெந்துயர் தீர்ப்பது நேரு போதம் தருவது நேரு புன்மை தவிர்ப்பது நேரு ஓத தகுவது நேரு உண்மையில் உள்ளது நேரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநேரேங்கி. முத்தி தருவது நேரு முனிவர் அணிவது நேரு சத்தியமாவது நேரு தக்கோர் புகழ்வது நேரு பத்தி தருவது நேரு பரவ இனியது நேரு சீத்தி தருவது நேரு திரு ஆலவாயாம் திருநேரேங்கி. பூசை இனியது நேரு புண்ணியமாவது நேரு பேச இனியது நேரு பெரும் தவற்றோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நேரு அந்தமதாவது நேரு தேசம் புகழ்வது நேரு திரு ஆலவாயான் திருநேரேங்கி.
பிறை சூடி பெரு மானே அருளாள தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னே வைத்தாய் பண்ணை தென்பால் வண்ணே நல்லூரருட்டுரை உள் அத்தாவுன காளாயினே அல்லேன் எனலாமே சுற்றுனை வேதியன் சோதீவானவன் புற்றுனை திருந்தடி பொருந்த கைதோளம் கற்றுனை பூட்டியூர் கடலின் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினு கருங்கலம் பொங்கு தாமரே ஆவினு கருங்கலம் அறம் அஞ்சாடுதன் கோவினு கருங்கலம் கூட்டம் எல்லாது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. And finally, I just want to find out, anybody wants to say or speak anything about our Sasiharan, please, you can come forward. Or otherwise, we are going to end the session. Anybody want to say anything? Please go ahead. Yeah. Good evening, everyone. First of all, I've introduced by myself. I'm Sudhakaran from Voga Voga. I know Karan since 27th of July 2012. And also, I would like to share my emotional and our friendship in my first language, which is Tamil. I'm sorry for any inconvenience for other nationalities. As I know, என்னுடைய மிக சிறந்த நண்பர்ல கரண் என்றவர் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறார் என் மனசுல. இதுக்கு முன்பு பேசின வார்த்தைகளை கேட்கும்போது அதை திருப்பி நான் சொல்லணும் போலவே இருந்துச்சு. அவருடைய குரல்ல ஒரு கண்ணீர் என்ற வார்த்தை வரும். யாருக்குமே துன்பப்படுற நேரத்துல அவர் ஒரு உன்னதமான நம்பிக்கையான ஒரு வார்த்தைகளை சொல்லி பக்க பலமா இருக்கிறதுல கரண் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அது எந்த லைவ்ல கூட நடந்திருக்குது. நான் பல தடவைகள் மனம் சோர்ந்து இருக்கிற நேரங்கள்ல கரணோட நான் தொலைபேசியில கதை. அந்த நேரத்தில் அவர் சொல்ற வார்த்தை, விடுங்க, அதை பார்த்து கொள்ளலாம், நான் இருக்கிறேன். அந்த வார்த்தையோடு அதுல அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தத்திலிருந்து நான் வெளியே வந்துருவேன். அதை விட அவர் நண்பர் என்ற வகையில் ஒரு உதாரணமாக வாழ்றதுக்கு என்னோட வாழ்ந்ததுல கரணை என்னால மறக்கவும் முடியாது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த இழப்பு என்ன போல கரண் மீது வச்சிருந்த நட்புகள், அவற்ற உறவினர்கள், குடும்பம், இந்த இழப்பை ஏற்றுக்கொள்வதென்றது மிகவும் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். எனவே கரண்
இப்போ கூட நான் ரொம்பவே மிஸ் பண்ணி எந்த நேரம் மனசுக்குள்ள அழுற ஒரு விஷயம், அவர் என்ன ஒரே அழைப்பார், ஒருக்கா வாங்கன்னு சொல்லி. இல்லை கரண், இப்போதைக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை, நான் வருவேன் என்று சொல்லி கடைசியா இந்த சந்தர்ப்பத்தில் வரும்போது தான் ரொம்ப கவலையா இருக்கு. நண்பர்கள் யாராச்சும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இன்னொரு நண்பரை பார்க்கறதுக்கு அந்த நிமிஷமே நாங்க செய்திடணும் என்ற தருணத்தை உணர்த்தின நிமிஷம் நினைக்கும் போது எப்போதுமே வருத்தமா இருக்கும். எனவே எனது ஆழ்ந்த அனுதாபங்களை கரனுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much for coming all the way from Wagga Wagga and pay the respects. And finally, and I don't know whether anybody here to say any words. We are going to finish the session. They're almost time up, yeah. சசிகரன் செல்வநாயகம் எனது நண்பனும் சகோதரனுமாகிய ஒரு ஃபேமிலி மெம்பர். என்னோட சகோதரங்களோட சசிகரன் செல்வநாயகம் மிச்சம் என்னோட ட்ராவல் பண்ணியிருக்காரு லாஸ்ட் 12 years, since 2012 எல்லா விஷயத்துலையும் நாங்கள் அவர் என்னோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறாரு, ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பார்ட் ஆஃப் லைஃப் வி என்ஜாய்ட் as a brother, as a good friend. அவரோட இழப்பு ஸோ என்னால் நான் நினச்சும் பார்க்கல. Unfortunately, he passed away when I knocked his door. I was disappointed what I do, but it's not in my hand. It's God decisions. However, we are here to do our best to do the ceremony, send his body to overseas to his family. அவருக்கு ஒரு அழகான மனைவி, அவங்களோட பேர் ராபர்ட் மேனகா, மற்றும் 3 குழந்தைகள் இருக்காங்க. 3 குழந்தைகளில் ஒன்று டக்ஸியா, அவங்க இப்போ அட்வான்ஸ் லெவல் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 20 years he reached. And Sasikaran has 2 children, and ஒன்று நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு 11 வயசு. I think when the third son, when Sasikaran's wife pregnant, he reached to Australia. I think he didn't met him. அடுத்த நடுவில் இன்னொரு சன் இருக்கார், அவர் 11 years old. இவங்களோட ஃபேமிலி இப்போ ட்ரையாங்கலாக இருக்கிறாங்க. ட்ரையாங்கல்னு சொன்னால் சசிகரன் பாடி இங்கே இருக்குது, வைஃப் ஃபேமிலி இன் ஸ்ரீலங்கா வவுனியாவில் இருக்காங்க. மற்ற 2 sons they are in Canada. ஸோ இது நினச்சி பார்க்க முடியாமல் அது ஒரு வாழ்க்கையாக போயிடுச்சு. இவரோட மரணம் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பாரிய ஒரு இழப்பு. இந்த மரணம் எப்படி நடந்தது என்று எங்களால் இதை ஆய்வு செஞ்சு பார்க்கவே முடியாது. ஸோ என்னால் இதை நினச்சி பார்க்க இயலாது. இவருடைய மரணம் இவருக்கு மட்டும் இல்லை, என்னோட மற்றும் நாங்கள் நண்பர்கள் 4 பேர்னு சொன்னால், இந்த 4 பேரும் நாங்கள் எந்த விதமான ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நாங்கள் அவ்வளோ ஒரு இதாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் 12 years. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இந்த மெல்பர்னுக்கு ரீச் பண்ணி 4 years ஆகுது. ஸோ நான் அங்கேருந்து வந்த நேரத்தில் இவர் தான் என்னையே அங்கேருந்து எனக்கு இவர்கிட்ட ரூமை கொடுத்துட்டு, ஸோ லான்ச்சில் இவர் படுத்திருந்தார், இவரோட பெட்டை கொடுத்துட்டு. ஸோ அப்படி யாரும் அப்படி செய்வாங்களா, செஞ்சுருக்காங்களா? I can't trust anyone, I can't believe anyone, but he did me lots.
சாரி, சசிகரண்ட உடல் நல்ல முறையில் போயிட்டு சேர்றதுக்காக நிறைய பேர் ஸோ அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ் கம்யூனிட்டிஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் புத்திஸ்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் these Hindus communities and individually many people just help me to just raise some funds to family supports, and some of them just funeral organizer Mr. Dayas uncle, he organized everything, sent his body to Sri Lanka, and some of the friends help to send his body. Thank you for everyone, thanks for coming. நாங்கள் சசிகரண்ட உடலை நல்ல முறையில் இலங்கைக்கு போய் சேர்ந்து அவரோட ஆத்ம சாந்தி அடையத்துக்கு நாங்கள் அனைவருமே பிரார்த்தனை செய்யணும். நன்றி, வணக்கம். அனைவரும் இங்கு வருகை தந்ததற்கு மிச்சம் நன்றி. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். Om Namah Shivaya. Again, he already thanked everybody, so I am also thanking for those who are coming and paying the respects, because today being the work. Last minute, Okay. So today being the working day, still there is a big crowd. So that means that Sasiharan had attracted so many people. Now he is making a journey towards the kingdom of God. So we pray for the Lord Almighty to stay in the God's kingdom. And also, finally, for those who haven't done the flower tributes, can please come forward and pay the respect. For those who haven't done the flower tribute, can come forward and pay the respect, please. For those, we are going to close the coffin in a couple of minutes' time. Om Namah Shivaya. ஜன்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தைப் போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசமுலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் இங்கே.
கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போலொரு மருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதிமழை போன்றதே விதி என்று கண்டும், மதி கொண்ட மானுட மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதை ஒன்று வீழ்ந்திடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீருமுன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும், யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்.
பூதங்கள் ஐந்திலும் உன்னுடல் சேர்க ஊனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க ஊனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க ஊனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. பாகைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும். பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பார். பிச்சிப்பூவு போலதான் அப்பா சிரிப்பார். பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பார். பிச்சிப்பூவு போலதான் அங்க அப்பா சிரிப்பார். பாகைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும். மேல் சட்டை போட்டதில்லை, கால் சிறுக்கும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டகடனால் தூக்கம் வல்ல. மேல் சட்டை போட்டதில்லை, கால் சிறுக்கும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டகடனால் தூக்கம் வல்ல. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பந்தம் தான் கொடுப்பாரு. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பண்டம் தான் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. அவர் உழைச்சு உழைச்சு காய்ச்சதில உள்ளங்கையில் ரேகையில் பாகைய பிடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும். அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. வாக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதார். சித்திரம் போல அம்மாவ பத்திரமா பார்த்தார்.
வாக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதாரு. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதாம் திண்டதில்ல. நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்ல. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதாம் திண்டதில்ல. நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. அவர் காசு பணத்தை தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. பாகைய பிடிச்சு நடந்தார் திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீழும்.
நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா ஒத்தையில உலகம் மறந்து போச்சு உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா அரட்டைகள் அடித்தோமே குரட்டையில் சிரித்தோமே பரட்டையாய் திரிந்தோமே இப்போது பாதியில் பிரிந்தோமே இரவினில் நிழலாக இருவரை எழுந்தேனே மழையினில் அழுதாலே கண்ணீரை யாரதை அறிவாரோ அவன் தொலைவினில் தொடர்கதையோ இவன் விழிகளில் விழுகதையோ இனிமேல் நானே தனியாளானே நட்பு என்ன நடிப்போம் நமக்கென இருந்தோமே தினசரி பிறந்தோமே திசைகளை பிரிந்தோமே கல்யாண காட்டினில் தொலைந்தோமே பனித்துளி மலரோடு வழக்கங்கள் சிலரோடு நட்புக்கு முடிவேது என்று நீ சொன்னது மறக்காது நானும் மறக்கிறேன் மொழிகளே கண்ணீர் வடிக்கிற கரையில்ல இருந்தேன் முன்னால் இருப்பேன் முன்னால் நட்பு சேர்க்கும் ஒரு நாள் ஒத்தையில உலகம் மறந்து போச்சு உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா